ரீல்ஸ் பண்ணும்போது அங்க என்ன சீன் ஆச்சு? கிட்ஸ் பார்க்குற ஷோன்றதுனால சரி பேர் பாடி ஒரு விஷயம் இல்லை. எஃப்ஜே பனியனோட சுத்தும்போது தெரியலையா? நியாயம் தானே, இதைத்தான் நாங்களுமே சொல்கிறோம். திவாகர் பேர் பாடியாக சுற்றுறது வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது, அநாகரிகமாக இருக்குது. இது வந்து ஒரு கிட்ஸ் பார்க்குற ஷோ அப்படின்னா நாங்கள் வந்து அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு நாகரிகமாக அந்த ஷோவை நீட்டாக கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுனா சண்டை போட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இதே தானே எஃப்ஜேவும் பண்ணார், கமருதீனும் அடிக்கடி இதை தான் பண்ணுறாரு. ஏன் தீபாவளிக்கு எண்ணெய் தூச்சி குளிக்கும்போது எல்லாருமே இதை தான் பண்ணாங்க. வினோத்லாம் கூட திவாகரை கலாய்ச்சிருப்பார். பாரு கடல் வந்து ஒதுங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திவாகரை பார்த்து கலாய்ச்சிருப்பார். திமிங்கிற மாதிரி இருக்குது, கடல் பண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் தான் பண்ணுறாங்க. பட் திவாகர்னு வந்து எல்லாமே சேர்ந்து அடி அடித்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுற விதம் ரொம்பவே கரெக்டு தான். இந்த வாரத்தில் பிரவீன் ராஜ் நல்லா கிளியும் கிழிச்சதுக்கப்புறம் சரி ரைட்டு, நீங்கள் கரெக்டாக நியாயமாக சொல்ல மாட்டீங்க, ஒருத்தர் வராங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கனியாக எழுப்பினாங்க. கனி நீங்கள் சொல்லுங்க கனி அப்படின்னு சொல்லிட்டு கனியாக பொண்ணும் போச்சுரா மாட்டின விடான்னு சொல்லிட்டு கனியாக எழுந்துச்சு நின்னாங்க. என்ன தேய்ச்சிட்டு குளிக்கும் போது அப்போ தெரியாது கிட்ஸ் பார்க்குற ஷோன்னு. கனி நீங்கள் சொல்லுங்க கனி. கனியும் கேட்ட கேள்விக்கு சேஃபாக எஸ்கேப் ஆக தான் நினச்சாங்க. திவாகர் வந்து சட்டை போட்டு சுற்றுறது தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கவும் சரியாக மாட்டணும். இதை நம்ம ஒரு சாராக பதில் சொல்லணும், கண்டிப்பாக மாட்டிக்கோம்னு சொல்லிட்டு புதுப்பழையை அடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் என்னோட கருத்தை தான் சார் முன் வச்சேன், நான் பர்டிகுலர் ஆர்டர்னு சொல்ல கிடையாது, என்னோட கருத்தை நான் வீட்டில் முன் வச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. பட் விடலையே. திவாகர் சட்டை போடலாம பண்ணும்போது அது தப்பா இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட சொல்லிருக்கீங்க? என்னோட கருத்தை தான் சார் நான் முன் வச்சேன். விஜய் சேதுபதி என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் கருத்தை முன் வச்சலாம் ரொம்ப ரைட் தான், நல்ல விஷயம் தான், நான் பாராட்டுறேன். பட் அது ஏன் நீங்கள் அவர்கிட்ட மட்டுமே முன் வச்சிங்க, மற்றவங்களாம் பண்ணும்போது நீங்கள் எங்கே முன் வைக்க கிடையாது, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? ஸோ கருத்து அப்படிங்கும்போது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பொதுப்படியாக எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். பட் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கனியும் ஆஃப் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. அடுத்து திவாகர்கிட்ட போனார். திவாகர் நினச்சிருப்பாரு, சரி நம்ம வச்சு மற்றவங்களாம் பேசுகிறாங்க போது நம்ம எஸ்கேப் ஆகிட்டா, நம்ம இந்த இடத்துல மாட்ட மாட்டோம், நம்மகிட்ட கேள்வி வராது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. பட் அடுத்து நான் போக போகிறதே அங்கே தான்டா அப்படிங்கிற மாதிரி அடுத்து திவாகர் ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டாரு. இந்த கருத்தையே மற்றவங்ககிட்ட வைக்கலன்னு தான் கேள்வி. திவாகரை கூப்பிட்டு கனியக்கா வந்து உங்களை இது வந்து அநாகரிகமாக இருக்குது, ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் என்ன திருப்பி கேள்வி கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ சார் ஞாபகம் இருக்குது சார், நீங்கள் போய் எஃப்ஜே ஹக் பண்ணும்போது அது அநாகரிகமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் சார் அப்படின்னு சொல்லவும், இது வந்து உங்களோட தராதாரத்தை காமிக்குது. ஏன்னா நீங்கள் வந்து யாரை கேட்டிருப்பீங்க, நீங்கள் வந்து ரம்யாவை கேட்டிருப்பீங்க, உங்களோட தராதாரம் இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. அவங்க தராதாரம் வந்து அவங்க பேச்சை வெளிப்படும் அப்படிங்கும்போது நீங்கள் பேச்சின பேச்சில் உங்களோட தராதாரம் தான் வெளிப்படுது. இதுதான் உங்களோட தராதாரமா, உங்களோட தகுதி தராதாரம் இதுதானா, இப்படி தான் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துலையும் இன்னொரு ஃப்ரீஸ். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 4 புறமாகவே ஃபயராக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எபிசோடும் ஃபயராக தான் இருக்கும். ஏன்னா எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாரு, எல்லாத்தையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டார். இதை தான் நம்ம வாரம் எதிர்பார்க்குறோம். தப்பு செஞ்சவங்களும் அப்போ நிற்க வச்சு கரெக்டாக இங்கே உணர்ற மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அவர் சும்மா எழுந்திரிச்சு கலாய்ச்சி உட்கார வச்சிடறாரு, எழுந்திரிச்சு நோஸ் கட் பண்ணி அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிடறாரு. பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ண கிடையாது. இந்த மாதிரி அவங்களை கேள்வி கேட்டு அவங்களை புரிய வச்சு உட்கார வைக்கணும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்குறது. அது இன்றைக்கி நடந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எபிசோட பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் மட்டும் எஃப்ஜே கூட எனக்கு அது அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அதான் தராதாரமா?